இன்றைய தினம் நடைபெற்ற இந்த மாமன்ற கூட்டத்தில் எங்களுக்கு பொதுவாக இங்கே வந்த பிறகு தான் பட்ஜெட்டை பற்றியே தெரியும். ஆனால் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பல பல கோடி ரூபா பட்ஜெட் போட்டுக்கிறாங்க. அந்த பட்ஜெட்டு செயல்முறைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அது வெறும் கவர்ச்சி பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்குது. இந்த பட்ஜெட் ஒன்றும் பெரிய மக்களுக்கு பயனடக்கூடிய பட்ஜெட்டாக இது தெரியல. அதாவது பொதுவாக பார்க்கலாம், தாம்பரம் 70 வார்டை பாருங்கள், 70 வார்டும் ரோடுங்களை போய் பாருங்கள், குன்றும் குழிமாக தான் அந்த ரோடு இருக்குது. பொதுவாக கர்ப்பிணி பெண்ணுங்க ரோட்டில் வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை, அவங்க அதாவது ரோட்லேயே டெலிவரி ஆகிற அளவில் சாலைகள்லாம் இருக்குது. பல கோடி ரூபாய் குப்பை வர்றது, பல கோடி ரூபாய் டெண்டர் விட்டுருக்குறாங்க. பல கோடி ரூபாய் டெண்டர் விடப்பட்டு அவங்களும் காசு போய் சேர்ந்துடுச்சு. ஆனால் அந்த குப்பை வாரங்களுக்கு ஒரு தொடர்பு கட்ட கிடையாது. அதை சீப்பு துணி அதை சீப்பு வாடுறாங்களே அவங்களுக்கு அதாவது ஏதாவது ஒரு உடை இல்லை, அவங்களுக்கு கை க்ளோஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. ரெண்டாவது இன்னொன்று, இப்போ பல கோடி ரூபாய் செலவில் அதாவது தெருவிளக்கு டெண்டர் விட்டாங்க. தெருவிளக்கு போய் பாருங்கள், சரி அதாவது மின்னு சரியாகவே எரியல. பொதுவாக இந்த ஆண்டு 3 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிருக்கு. 30% வேலை கூட இந்த மாநகராட்சியில் நடக்கலை. 30% வேலை இந்த மாநகராட்சியில் நடக்குது. பட்ஜெட் நடக்குது, சப்ஜெக்ட் வைக்கிறாங்க, டெண்டர் விடுறாங்க. இதுதான் நடந்திருக்கே தவிர இந்த மக்களுக்கு தாம்பரம் நகராட்சியில் 70 வார்டில் வாழக்கூடிய மக்கள் சிறப்பாக வாழலை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா வார்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது பொதுவாக அந்த கவுன்சிலர் கூட பொதுவாக வெளியே சொல்ல முடியல. அதனால் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, இன்னும் ஒரு 10 அமாவாசை இருக்குது. இதனுடைய இந்த ஆட்சி நிலைகளை 10 அமாவாசை தான். வெகு சீக்கிரத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் வெகு விரைவில் தொகுதியினுடைய அமைச்சராகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. எங்களுடைய அருமையண்ணன் திரு எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய தலைசிறந்த முதலமைச்சராக மக்களுடைய கண்ணீரை துடைக்க தயாராக இருக்குது. தமிழக மக்கள் வாக்களிக்க தயாராகிட்டாங்க. இந்த மாநகராட்சி செயலிழந்து வெறும் பட்ஜெட்டும் வெறும் பணமும் தான் போயிட்டு தவிர மக்களுக்கு எதுவுமே போய் சேரல. இதான் உண்மை.